Hi students, welcome to the session on torque experienced by dipole in uniform electric field. Right? So, இப்போ நமக்கு தெரியும் uniform electric field என்ன magnitude of electric field should be constant, direction எல்லாம் சேமாக இருக்கும். You see, எல்லா இடத்துலையும் direction ஒரே direction தான் போகுது. இந்த ரெட் கலர் வந்து electric field line. ஸோ எல்லாத்துக்கும் கேப் கரெக்டாக இருக்குது. magnitude constant, direction ஒன்று. ஸோ அப்போ electric field is uniform. So red color represents, red color lines represent யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இதில் போய் என்ன பண்ணுறோம், ஒரு டைப்போலை வைக்கிறோம். ரைட்? ஸோ இதான் டைப்போல் நமக்கு தெரியும். டைப்போல் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் 2a. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக பெருசாக போட்டிருக்கோம், பட் ஒரிஜினலாக இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ ரொம்ப ரொம்ப ஸ்மால். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வெரி நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் வெரி வெரி ஸ்மால். இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறனால என்ன பண்ணோம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம். we know the relationship between Coulomb force and electric field now. என்னது F is equal to QE, இது நமக்கு தெரியும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜுக்கு பார்த்தோம், பாசிட்டிவ் சார்ஜுக்கு எஃப்பும் இயும் சேம் டைரக்ஷன். ரைட்டா? ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் இருக்கும். பட் ஃபார் நெகட்டிவ் சார்ஜுக்கு என்ன பண்ணுவோம், எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் QE போட்டால் என்ன ஆகும், அப்போது எஃப்பும் இயும் ஆப்போசிட் டைரக்ஷன். எஃப் இப்படி போச்சுன்னா இ வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ரைட்டா? ஓகே, இப்போ அந்த இது நம்ம ரிமைண்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்க்கலாம். யூசி இது பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் போகுது, அப்போ ஃபோர்ஸும் இந்த டைரக்ஷனில் தான் போகும். ஃபார் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q இன்டூ இ. ரைட்டா? ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கிட்டு, அப்போ பாசிட்டிவ் சார்ஜினால ஃபோர்ஸ் வில் ஆல்சோ கோ இன் த சேம் டைரக்ஷன். ஸோ அது வந்து ப்ளஸ் QE போட்டுக்கலாம். ரைட்? இப்போ இதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுமா இல்லையா? பிகாஸ் ஃபோர்ஸ் இஸ் கிரியேட்டட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது எந்த சைடு போகும், electric field க்கு opposite direction. அப்போ electric field is going in this direction. அப்போ force will go opposite direction. அதோட வேல்யூ மைனஸ் QE. ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? ஸோ அப்போ இங்கேயே இந்த பக்கம் போகுது, இந்த இது ஏன் இந்த பக்கம் போகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரைட்? இப்போ டயக்ராமை கரெக்டாக போடணும். ரைட்டா? ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு ஸ்டிக் மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கலாமே. இதை ஸ்டிக்கு மாதிரி அஷ்யூம் பண்ணிட்டு ஒரு குரூப் வந்து இந்த பக்கம் இந்த இது தள்ளுறாங்க, ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, இன்னொரு குரூப் இந்த பக்கம் புஷ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்டிக்ஸ் சுத்த ஆரம்பிக்குமா? ரைட்? இந்த பக்கம் நீங்கள் புஷ் பண்ணுறீங்க, இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தள்ளுறாங்கன்னா என்ன ஆகும், திஸ் வில் ஸ்டார்ட் ரொட்டேட்டிங். ரைட்டா இல்லையா? அந்த ரொட்டேஷனுக்கு பேர் தான் டார்க். டார்க் கிரியேட் ஆகும். டார்க் இஸ் நத்திங் பட் ரொட்டேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இப்போ ரொட்டேஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஆனால் டோட்டல் ஃபோர்ஸ் அளவு பாசிட்டிவ் சார்ஜில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து ப்ளஸ் QE. ரைட்? டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் கிவன் பை ஃபோர்ஸ் ஆன் தி பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் ஃபோர்ஸ் ஆன் த நெகட்டிவ் சார்ஜ். ஃபோர்ஸ் ஆன் த பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் QE, ஃபோர்ஸ் ஆன் த நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் QE. ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் is 0, பட் டார்க் வில் பி present. ஓகேவா? ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் when we keep dipole, force is 0, right? Torque ஓட symbol வந்து tau, that is a vector. ஏன் vector? Force and torque is nothing but a rotational force. Force vector and torque vector, that is not equal to 0. It will be present. இதுதான் நம்ம conclusion. Right? So this is very 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 important conclusion. Okay? Right? இப்போ பாருங்க. Right? So இது இப்படி மூவ் பண்ணுது, இப்படி ரொட்டேட் பண்ணுது. ஒரு எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே ஆன்டி கிளாக் வைஸ், திஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தானே, ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் வெளியே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் ஒரு வாட்டர் பாட்டில். ரைட்டா? இந்த வாட்டர் பாட்டில் கேப்பை ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுங்க, என்ன பண்ணும், கேப்பு வெளியே வந்துடும். ரைட்? இதே வாட்டர் பாட்டிலை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணால் கேப்பு உள்ளே போகும். ரைட்டா இல்லையா? ஸோ இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டை ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும்போது, anti-clockwise rotate பண்ணும்போது it will go inside. Right? Let us take our water bottle. Fine. So in the cap anti-clockwise rotate பண்ணா it will go inside. Right? என்ன பண்ணும், இப்படி rotate பண்ணும்போது it will go inside. Fine. Okay. So anti-clockwise it will go inside. Right? Okay, it will go in, rotate பண்ணும்போது உள்ள இன்சைட் ஆயிரும். ரைட்?
sorry, it is clockwise rotation. Sorry, please forgive me. It is clockwise rotation, right? So you see, it is rotating like this, so it is clockwise rotation. Clockwise rotate ஆகும்போது it is going inside. இதுவே எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுங்க, அது வந்து வெளியே வரும். அதை வாட்டர் கேப்லவே எடுத்துக்கோங்க. சாரி, ப்ளீஸ் ரிமெம்பர் அகைன், இட் இஸ் ஃபைனல். Any object which is rotated in clockwise direction will go inside. Whereas if you rotate in anti-clockwise direction, it will come outside. இதை வந்து அப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது, இந்த டார்க்கை கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுது. கிளாக்வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ரிசல்ட்டிங் டார்க் ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தீங்களா, அது வந்து டுவர்ட்ஸ் ஸ்க்ரீனுக்குள்ளே போகும், புக்லனா பேப்பருக்குள்ளே போகும், ரைட்டா? அப்போ அதனால தான் இங்கே கிராஸ் மார்க், டார்க் இன்டு த பேப்பர் இஸ் இன்டு த கிராஸ். ஏன் இதை கிராஸ் போட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிம்பிள் நோட்டேஷன்னா கோயிங் இன் எப்போவுமே கிராஸ் தான், கம்மிங் அவுட் டாட். இது சிம்பிள் எப்போவுமே எந்த ஒரு வெக்டாரும். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஆரோவை எடுத்துக்கோமே, ஆரோ இப்படி இருக்கும், ரைட்? இந்த ஆரோ டாப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும், ஒரு டாட் மட்டும் தான் தெரியும். தட் மீன்ஸ் இதோட பாயிண்ட் தான் வெளியே வர்ற பாயிண்ட். அதனால தான் டாட் இஸ் ஃபார் கம்மிங் அவுட். இப்போ மேலேருந்து பார்த்தா இந்த கிராஸ் கீழே ஆரோவோட பாட்டம் கிராஸ் தான் தெரியும், அது கீழே உள்ளது, அப்போ கோயிங் இன், ரைட்? ஸோ டாட் போட்டால் கம்மிங் அவுட், கிராஸ் போட்டால் கோயிங் இன். ஸோ அதனால தான் இந்த டாட் மார்க், சாரி கிராஸ் மார்க். இட் இஸ் கோயிங் இன் ரிசல்டன்ட் டார்க். ஓகே, இப்போ டார்க் எப்படி இருக்கும், டார்க் இஸ் given by டவு. இது எப்படி இருக்கும், நம்ம எந்த ஒரு பொருளுமே எப்படி ரொட்டேட் ஆகும், இட் வில் ரொட்டேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சல். நம்ம காரில் கூட பார்த்துருப்போம், இல்லை ஈவன் ரைட் பஸ் எல்லாத்துலேயுமே ஆக்சல் இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆக்சல் ஒன்லி தே வில் ரொட்டேட், ரைட்? அப்போ சென்டர்லேருந்து ரொட்டேட் ஆகும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல், டவு இஸ் ஈக்குவல் டு என்னது, ஆர் கிராஸ் எஃப். இதுதான் டார்க்கோட ஃபார்முலா. ஆறுங்கிறது என்ன, சென்டர் ஆஃப் த டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம சார்ஜுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், சென்டர் ஆஃப் த டைபோல இருந்து சார்ஜுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதுதான் ஆர். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, நம்ம சென்டர் ஆஃப் த டைபோல இருந்து பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ரைட்? சென்டர் ஆஃப் த டைபோல், திஸ் இஸ் சென்டர் ஆஃப் த டைபோல், பாசிட்டிவ் சார்ஜ் ஓபி, ரைட்? ஃபோர்ஸ் எவ்வளவு, கியூஇ, ரைட்? நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கணுமா? ஸோ டவு டோட்டல் எவ்வளவு, சென்டர்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஓபி டிஸ்டன்ஸில் இருக்குது, ரைட்? வெக்டர், இது மேக்னிடியூட், ஏன்னா டிஸ்டன்ஸுங்கிறதுனால ஓபி, ரைட்? இதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸு, கியூஇ, பாசிட்டிவ் சார்ஜ்னால கியூஇ. இதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் பார்ப்போமா? நெகட்டிவ் சார்ஜ் எங்கே இருக்குது, நெகட்டிவ் சார்ஜுக்கும் சென்டருக்குள்ள டிஸ்டன்ஸ், இது ஓ, இது ஏ, இது ஓஏ, ஃபோர்ஸ் எவ்வளவு, மைனஸ் கியூஇ. ஆர் கிராஸ் எஃப் தானே, ஆறுங்கிறது டிஸ்டன்ஸு, distance is OA, right? Force எவ்வளவு, cross minus QE. It is not multiplication, it is cross product, right? So tau is equal to this one. இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு, right? So இப்போ பாருங்க, tau is equal to magnitude வேணும் என்ன பண்ணிக்கலாம், we can say இது A cross B formula, right? அப்போ இது என்னது, A mod B into sin theta, ரைட்டா? அதே மாதிரி இது என்ன ஆகும், mod A, ரைட்? ஸோ mod Aக்கு வந்து OA, mod B, அப்போ QE மைனஸ் QE போட்டுருக்கணும், இது மைனஸ் QE becomes plus QE into sin theta வரும், ரைட்டா? ரைட்? இது A cross B ஃபார்மேட் நான் இருக்கா, we know that A cross B is equal to AB sin theta. ஸோ இதை ஏன்னு வச்சுட்டு இதை பி வச்சுட்டு அதே மாதிரி இங்கே ஏபி வச்சுட்டு we can expand. ஸோ ஓபி ஓஏவோட லென்த் எவ்வளவு, we know OB is, what is the distance between O and B, A. O and Aவும் A தான். ஸோ O and B க்குள்ள டிஸ்டன்ஸ் A, O and B க்குள்ள டிஸ்டன்ஸும் A தான். ஸோ OB OAக்கு பதிலாக Aவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், ரைட்? A, ரைட்? QE sin theta, mod QE QE தான். இதே மாதிரி OAக்கும் A QE sin theta. This implies
இது வந்து மேக்னிடியூட் மட்டும்தான், ரைட்? மேக்னிடியூடுக்கு போகும்போது tau இஸ் ஈக்குவல் டு 2AQE sin theta, ரைட்டா? இதுதான் மேக்னிடியூட். 2AQE sin theta. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது எப்படி எழுதலாம்? P cross E எழுதலாமா? ஏன்? What is P? Pங்கிறது dipole moment. You remember? It is a distance and multiplied by charge 2AQ. அப்போ 2AQ க்கு பதிலா I can write P. What is P cross E? PE sin theta. வா? That is equal to P பதிலா 2AQ போட்டா 2AQ E sin theta. அதான இது? ஸோ அப்போ இப்போ வெக்டார் ஃபார்மேட்ல எழுதுனா இந்த 2AQ E sin theta பதிலா P cross E I can write. So tau vector is equal to P cross E. That is torque produced by a dipole in the uniform electric field is given by dipole moment cross electric field. Right? இது எப்போ மேக்ஸிமம் இருக்கும்? What is the இதுக்கு வேல்யூ என்னது? PE sin theta. Theta என்னது? Angle between P and E. ஸோ அப்போ sin 90 தான். இது P, இது E. அப்போ 90 இருந்தா இது மேக்ஸிமம். ஸோ this is maximum when theta is equal to 90 degree. That means Eயும் Pயும் perpendicular இருந்தால் தான் we will get a maximum torque. Right? So that is very important. ரெண்டு parallel இருந்தால் என்ன ஆகும்? Zero torque. ஏன்னா parallel என்னது? E, P. அப்போ angle எவ்வளவு? theta 0. Sin 0, 0. Right? So tau is equal to 0 when E is parallel to P vector. ரைட்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ டைபோல் நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்? அது தள்ளிட்டே வரும். ப்ளீஸ் ரிமெம்பர். இப்போ ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தள்ளிட்டே வரும். அப்போ இப்படி இருந்த டைபோல், லெட் மீ எக்ஸ்பிளைன். இப்படி இருந்த டைபோல் என்ன ஆகும்? இப்படி தள்ளும்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் இப்படி மாறும். அதுக்கடுத்து ஒரு லெவலில் வந்து இங்கே வந்துடும். இப்படி வந்துருமா? இப்படி வரும்போது என்ன ஆகும்? இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இங்கே, டைபோல் மூமெண்ட் இங்கே. ஏன்னா டைபோல் மூமெண்ட் எங்கேருந்து எங்கே போகும்? நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ். இது இங்கே தள்ளி கொண்டு வரும்போது இந்த லைன் இப்படி வரும். இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ். இங்கே வந்து நான் சென்டருக்கு வந்தோடனே இயும் பியும் பேரலல். இபி பேரலல் வந்தால் ரொட்டேஷன் எவ்வளவு? 0. அப்போ சென்டரில் வந்து நிப்பாட்டிடும். அதுக்கப்புறம் எந்த ரியாக்ஷனும் நடக்காது. ரைட்? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் டைபோலை வச்சிங்கன்னா ஃபோர்ஸ் 0, டார்க் மட்டும் இருக்கும். ரைட்டா? So that is very 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 important point. Suppose in non-uniform electric field என்ன வச்சா என்ன ஆகும்? In non-uniform electric field அங்க போய் டைபோல் வச்சீங்கன்னா ஃபோர்ஸும் 0 ஆகாது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மா இல்லை. இங்கே வந்து யூனிஃபார்மா இருந்தனால தான் இங்கே ப்ளஸ் QE வந்தது, இங்கே மைனஸ் QE வந்தது. E சேம். ரைட்? பட் E வேரி ஆச்சுன்னா இங்கே E1 இருக்கும், இங்கே E2 வேற வேற இருக்கும்போது நெட் ஃபோர்ஸ் நாட் 0. அங்க டார்க்கும் not 0. Right? This is another important point. Okay. So in non-uniform electric field, dipole வச்சா forceம் 0 இல்லை, டார்க்கும் 0 இல்லை. Right? So I hope you understand everything will be everything very clear. If you are having any doubt, ask me in comment section. Okay. Thank you.